2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில ஆளுங்கட்சியான திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தை அதிரடியா தொடங்கியிருக்காங்க. மேடை பேச்சுகளோட நிற்காம கோடிக்கணக்கான வாக்காளர்களோட கைகள்ல நேரடியா பணத்தை சென்றடைய செய்யும் மக்கள் நல அதிரடி திட்டங்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடுத்தடுத்து அறிவிச்சிருக்காரு. இது தமிழக அரசியல்ல பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கு. வங்கி கணக்குகளை நிரப்பும் அதிரடி அறிவிப்புகள் கடந்த சில வாரங்களா திமுக அரசு எடுத்து வரும் முடிவுகள் வாக்காளர்களை வெகுவா கவர்ந்து வருது. அதன் முக்கிய அம்சங்கள் என்னென்ன பார்க்கலாம். ரூபாய் 5000 சிறப்பு தொகை. நேற்றைய தினம் சுமார் 1.31 கோடி மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்குல தலா 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இது வழக்கமான உதவித்தொகையோட கோடைக்கால சிறப்பு தொகையும் உள்ளடங்கியிருக்கு. தேர்தலுக்கு முன்பே குடும்ப தலைவிகளின் கைகளில் இந்த தொகை கிடைச்சிருக்கிறது ஒரு மாஸ்டர் பிளானாவே பார்க்கப்படுது. உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்வு பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே தற்போது வழங்கப்படும் 1000 ரூபாய் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப் போவதா முதல்வர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. இது குடும்ப தலைவிகளிடையே பெரும் வரவேற்பையே பெற்றிருக்கு. அடுத்ததா பார்க்கும்போது ரூபாய் 3000 பொங்கல் பரிசு சொல்லியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட 3000 ரூபாய் பொங்கல் பரிசு கிராமப்புற மற்றும் நடுத்தர வர்க்க வாக்காளர்கள் மத்தியில திமுக மீதான நம்பிக்கையை அதிகரிச்சிருக்கு. திமுக உடைய வசம் உள்ள இரு வெற்றி ஆயுதங்கள் இந்த நேரடி பண பரிமாற்றங்களை தாண்டி தேர்தலின் போக்கையே மாற்றக்கூடிய 2 முக்கிய துருப்பு சீட்டுகளை திமுக தன் கைவசம் வச்சிருக்கு. அடுத்தது இடைக்கால பட்ஜெட். பிப்ரவரி 17 அன்று தாக்கல் செய்யப்பட உள்ள இடைக்கால பட்ஜெட்ல பொதுமக்களை கவரும் வகையிலான பல்வேறு புதிய உட்கட்டமைப்பு திட்டங்களும் மானிய அறிவிப்புகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு மினி தேர்தல் அறிக்கை போலவே இருக்கும்னு அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்றாங்க. அடுத்ததா தேர்தல் அறிக்கை. திமுக உடைய தேர்தல் அறிக்கை எப்போதும் அந்த கட்சியின் பலமான விஷயமா இருந்து வருது. கனிமொழி எம்பி தலைமையிலான குழு மாநிலம் முழுவதும் கருத்துக்களை கேட்டு தயாரித்து வரும் இந்த அறிக்கை மற்ற கட்சிகளால் முறியடிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான வாக்குறுதிகளை கொண்டிருக்கும்னு சொல்லப்படுது. இந்த இரண்டுமே திமுகவிற்கு கிட்டத்தட்ட தேர்தல் புல்லட் போன்றதாவே இருக்கு. தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய வகையில இந்த 2 அறிவிப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. திமுகவிற்கு இது கேக் வாக், அதாவது எதிர்க்கட்சிகளான அதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் போன்றவை இந்த அறிவிப்புகளை தேர்தல் கால நாடகம் அப்படின்னு விமர்சிச்சாலும் கள நிலவரம் திமுகவிற்கு சாதகமாக தான் தெரியுது. மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில நேரடியா நிதி உதவிகளை செஞ்சுட்டு அதன் பிறகு கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கையை முன்வைப்பது திமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும்னு நம்பப்படுது. இந்த 2 முக்கிய ஆயுதங்களையும் பயன்படுத்தினால் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு ஒரு எளிய வெற்றியாவே அமைய அதிக வாய்ப்பு இருக்கு.